தனித்துவமான உடல் மொழியாலும் அப்பாவித்தனமான நடிப்பாலும் பலரையும் கவர்ந்த காமெடி நடிகர் போண்டா மணி. குறிப்பாக வடிவேலு மற்றும் விவேக் உடனான இவரது காமெடி மிகவும் பிரபலம். இந்நிலையில் சமீபத்தில் 2 கிட்னியும் பாதிக்கப்பட்டு ஓமந்தூரார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பிறகு வீடு திரும்பினார் போண்டா மணி. அவருக்கு தமிழக அரசும் சில நடிகர்களும் உதவி செய்ததாக அவரே வீடியோ ஒன்றில் பதிவிட்டிருந்தார். அவருக்கு ஒரு மகனும் உள்ளனர். அவரது மகளது கல்லூரி படிப்பு செலவை ஏற்றுக்கொள்வதாக தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் கூறியிருந்தார். அவரது மகளும் தற்பொழுது 1ஆம் ஆண்டு கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறார். போண்டாமணியின் மனைவி மாற்றுத்திறனாளி. காமெடி நிகழ்ச்சிகள் மூலமாக குடும்பத்தை நகர்த்த வேண்டும் என்ற நிலை. அதனால் உடல்நிலை சரியில்லாத போதிலும் கிடைத்த நிகழ்வுகளில் பங்கேற்று வந்தார் போண்டாமணி. சமீபத்தில் உடல்நிலை மிகவும் முடியாமல் போகவே வீட்டிலேயே ஓய்வில் இருந்தார். நேற்றிரவு 10:30 மணி அளவில் அவருடைய வீட்டிலேயே அவரது உயிர் பிரிந்துள்ளது. அவரது மறைவு அவரது குடும்பத்தை வெகுவாக பாதித்துள்ளது. அவரது இறுதி சடங்கு சென்னையில் இன்று மாலை நடைபெற உள்ளது. அவரது மறைவுக்கு திரைத்துறையினர் பலரும் மக்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.